அந்த மன்மதன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சு கிளம்பினார். அப்பதான் ஒரு செய்தி வந்தது, மன்மதன் சிவபெருமானுடைய தியானத்தை கலைக்க போய் எரிஞ்சு சாம்பலா போயிட்டான் அப்படிங்கிற தகவல் வந்தது. மகன் இல்லாம மருமகள் மட்டும் இருக்கிற வீட்டுக்கு மாமனார் இருக்கக்கூடாது, இப்படி ஒரு சட்டம் இருக்கு. மகன் இல்ல அப்படின்னா மருமகள் மட்டும் தனித்து இருக்கிற வீட்டுல மாமனார் போகவும் கூடாதா, சாப்பிடவும் கூடாதா. நல்ல வேளை நிறைய மருமகளுக்கு இந்த சட்டம் எல்லாம் தெரியல, இல்லாத போதே இந்த பாடு இல்ல சட்டம் வேற இருக்கணும். இதெல்லாம் சட்டம், நான் ஒன்னும் பண்ண மாட்டேன்றவாங்க. அதெல்லாம் ஒரு காலத்துல இவர் பார்த்த பையன் வீட்டுக்கும் போவோம். இங்க ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. மன்மதன் ஏன் எரிஞ்சு போனா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. ஏதோ சிவபெருமானுடைய தவத்தை கலைச்சதுனால எரிஞ்சிட்டான், இல்ல சுவாமியோட கண்ணுல இருந்து வந்த அந்த அக்னி அவனை எரிச்சிருச்சு. அவனுக்கு பக்கத்திலே தானே அவனுடைய மனைவி ரதிதேவி நின்றுட்டு இருந்தா. அந்த ரதிதேவிய அது எரிக்கலையே, மன்மதனை மட்டும்தான் எரிச்சுது. பக்கத்துல இருந்த ரதிதேவி அது ஒண்ணுமே பண்ணல. அப்ப அதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. என்ன காரணம் அப்படின்னா, மன்மதன் தன்னுடைய தாய் தந்தையரை எங்காவது ஒரு இடத்திலாவது வழிபட்டிருக்கிறானா அப்படின்னு நீங்க எந்த புராணத்திலையும் தேடி பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் கிடையவே கிடையாது. இப்போ சிவபெருமான விநாயகர் வணங்கின தலங்கள் நிறைய இருக்கு. கணபதீஸ்வரம்னே ஒரு திருத்தலம் இருக்கு, பிள்ளையார்பட்டி இருக்கு, கையில லிங்கத்தோட விநாயகர் பூஜிக்கிற அற்புதமான கோலம் இருக்கு. நீங்க முருகப்பெருமான் எடுத்துக்கிட்டீங்கன்னா முருகன் தன்னுடைய தந்தையாரை பூஜித்த திருத்தலங்கள் நிறைய இருக்கு. திருச்செந்தூர் இருக்கு, பஞ்சலிங்கங்கள் வைத்து பூஜித்த தலம். அது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா திருமுருகன் பூண்டி திருப்பூர் பக்கத்துல இருக்கு. எப்படி அங்க பஞ்சலிங்கமோ அங்க ஒரே லிங்கம் வச்சு பூஜித்த திருத்தலம் அங்கே இருக்கு. ஆனா நாராயணரை எங்காவது ஒரு இடத்திலேயாவது மன்மதன் வணங்கி இருப்பானா அப்படின்னா அடியேனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது. என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் கிடையாது. எங்குமே அவன் வணங்கினதே கிடையாது. யாரெல்லாம் தாய் தந்தையரை வணங்காது வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என்ன கதி ஏற்படும் என்பதை காட்டுவதற்காகவே சிவபெருமான் மன்மதனை எரிச்சுட்டார். இதுக்கப்புறமாவது கொஞ்சமாவது யோசிக்கணும், அப்பா அம்மானா யாரு, அப்ப கும்பலன்னா எங்க அப்பா அம்மா எங்களை எரிச்சிருவாங்க, இவன் எரிக்காம இருந்தா சந்தோஷம். அவங்க எங்க பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுங்கிற மாதிரி அவன் என்ன சொன்னாலும் மண்டையாட்டிட்டு போறது தாய் தந்தையர்களுக்கு வழக்கமான விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் வணங்குபவருக்கும் வணங்காதவருக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கறத நம்ம அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். மன்மதன் எரிஞ்சிட்டான். இப்போ பையன் வீட்டுக்கு போக முடியாது, வேற எங்க போறதுன்னு யோசிச்சார். ரொம்ப பெரிய மனிதர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஊருக்குள்ள ஒரு வீடு வாங்கி வச்சிருப்பாங்க, ஒரு பெரிய பங்களா இருக்கும். அப்புறமா பாத்தீங்கன்னா பீச் ஹவுஸ்ல ஒரு பங்களா வச்சிருப்பாங்க. இப்போ நடிகர்கள் எல்லாம் பாருங்க பீச் ஹவுஸ்ல பங்களா வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு விடுமுறை நாட்கள்ல சனி ஞாயிறுல அப்படியே போய் எந்த தொந்தரவுமே இல்லாம சாப்பிட தூங்க அப்படியே ஓய்வு எடுக்கணுங்க. வாழ்க்கையை அனுபவிக்கிறதுல தானங்க இருக்கே. அதுக்காக ஒரு பீச் ஹவுஸ்ன்னு அது ஒரு 10 கோடி ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்குவாங்க. இப்போ ஒரு ஓய்வு எடுக்கணும்னா மனசு தேடி போற இடம் எது அப்படின்னா கடற்கரை. இந்த கடற்கரைக்கு போனோம்னா நமக்கு மனசு நிம்மதியா இருக்கும், மனசுல ஒரு நிறைவு இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். சுவாமிக்கு கடற்கரை என்ன வீடு? மாமனார் வீடு, மாமியார் வீடு. பெருமாளுக்கு அது மாமியார் வீடு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அந்த அம்மா அங்கே கடல்ல இருந்து தானே வந்தா, அதனால அது அவருக்கு மாமியார் வீடு. இவர் பார்த்தாரு, சரி மாமியார் வீட்டுக்கு போயிடலாம். மாமியார் வீட்டுக்கு போனா மருமகனை எப்படி எல்லாம் கவனிப்பாங்க யோசிச்சு பாருங்க. மாமியார் வீட்டுல எல்லாம் மருமகன் வந்துட்டாருன்னா மருமகனுக்கு விதவிதமா சமையல் நடக்கும், மருமகனுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் இருக்கும். மருமகனுக்குன்னு தனியா ஒரு அறை இருக்கும், அங்க மாப்பிள்ளை தூங்குவாரு சாப்பிடுவாரு, இதுதான் அவருக்கு வேலையே. நிறைய பேர் மாமனார் வீட்டுக்கு போறதுக்கு காரணமே அதுதான். நம்ம வீட்டுல இருந்தா ரெஸ்ட் எடுக்க முடியாது, அந்த பில்ல கட்டி இந்த பில்ல கட்ட, அங்க போ இங்க போன்பாங்க. ஆனா அங்க போனா அப்படி கிடையாது. மருமகன்னா அது ஒரு தனி மரியாதை தான். மருமகன் மாமனார் உறவு தான் உலகிலேயே நல்ல உறவு, இருக்கிற உறவுகளிலேயே நல்ல உறவு அதுதான். அத பத்தி நான் பின்னாடி சொல்றேன். இவர் மாமியார் வீட்டுக்கு போனார் கிளம்பி, சரி நமக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் அப்படின்னு மாமியார் வீட்டுக்கு போய் அந்த கடல் அப்படி இறங்கின உடனே இந்த மாமியார் என்ன பண்ணாலாம், அப்படி வந்து எட்டி பார்த்தாலாம். நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, கல்யாணமான பிறகு மாமியார் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா மகளோட போனால்தான் மரியாதை.
மக இல்லாம போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அம்மா அப்படி வந்து பாப்பா, இப்படி வாசல்ல இப்படி வண்டியை நிப்பாட்டி மாப்பிள்ளை இறங்கி வரும்போது இப்படி பாப்பா, கொஞ்ச நேரம் யாரும் வரல, மக வர்றது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், மகளோட வந்தா வாங்க மாப்பிள்ள, வாங்க 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 வாங்கம்மா, வாமா வாமா, மக வரலன்னு வச்சுக்கோங்களேன், மாப்பிள்ள வாங்க. அப்புறம் உள்ள வந்து உட்கார்ந்த உடனே எப்படி இருக்கீங்க, அது ஒரு கடமைக்கு, நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கும், அப்புறம் அவ்வளவுதான், காஃபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா, ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க. இந்த அம்மாவுக்கு உள்ள படபடன்னு இருக்கும், மகளை விட்டுட்டு வந்துட்டாரே, சண்டை போட்டு வந்தாரோ, திட்டிட்டு வந்தாரோ, இல்ல ஏதாவது புதுசா கேட்க வந்திருக்கிறாரோ, அதை கொடு இதை கூட, அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுத்து ஏதாவது கேட்க வந்திருக்கிறாரோங்கிற பயத்திலே நம்ம கவனிக்க மாட்டா. அவர் பாப்பாரு, சும்மா அப்படி இந்த பக்கம் போனேன், உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன், நான் கிளம்புறேன்ட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் இந்த அம்மா வாசல் கூட தாண்டி இருக்க மாட்டா, மகளுக்கு போன் பண்ணுவா, ஏண்டி உங்க வீட்டுக்காரர் உங்க கூட எதனா சண்டை போட்டாரு, இல்லையம்மா, இங்க வந்தாரு, ஏன் வந்தாரு, என்னமோ இந்த பக்கமா, ஆமா அந்த பக்கம் போறேன்னாரு, முடிஞ்சா வீட்டுக்கு போய் உங்க அம்மாவை பாத்துட்டு போறேன்னாரு, என்னம்மா சாப்பிட்டாரு, நீ முன்னாடியே ஒரு போன் பண்றது இல்ல, வந்த பிள்ளைக்கு ஒரு காப்பியை கூட கொடுக்காம நான் பாட்டுக்கு துரத்தி விட்டேன், இனிமே மாப்பிள்ள வராட்டும் ஒரு போன் பண்ணி சொல்லு அப்படின்னு அந்த அம்மா ரெண்டு திட்டுவா. அதனால மகள் இல்லாம மாமியார் வீட்டுக்கு போனா மரியாதை கிடையாது. சுவாமி என்ன பண்ணாரு, மக இல்லாம தனியா போறாரா, இந்த கடலுக்கு அலை, அதுதான் முன்னெச்சரிக்கை மாதிரி இப்படி முன்னாடி வரும், இந்த அலை வந்து அப்படி எட்டி பாத்துச்சான், பின்னாடி சீதையை காணோன்னு அதுக்கு கோவம் வந்துருச்சான், என்னடா என் மகளை இவர் என்ன பண்ணிட்டு வர்றாருன்னு தெரியலையே அப்படின்னு அது வேகமா வந்து அடிச்சுச்சான். சுவாமி பார்த்தார், இது சுனாமியா மாறுறதுக்குள்ள நாம இங்க இருந்து கிளம்பிட்டோம்னா நம்மளுக்கு மரியாதை, எங்க போறதுன்னே தெரியல. கருடனை கூப்பிட்டு சொன்னார், இங்க பாரு எனக்கு மனசே சரியில்லை, நான் எங்காவது போகணும், என்ன கொண்டு விடுன்னு. உடனே கருடன் சொல்லுச்சு, உங்களோட சுத்தி சுத்தி எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்ச நேரம் இப்படி உட்கார்ந்துருங்க, நான் ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்து அப்புறமா உங்களை கூட்டிட்டு போறேன்னுச்சு. அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம், என்ன கொண்டு எங்கேயாவது விட்டுட்டு அப்புறமா நீ சாப்பிடு, என்னால இங்க எல்லாம் இருக்க முடியாது, வா கிளம்பு அப்படின்னு சாமி கூப்பிட்டுட்ட. இந்த கருடனுக்கு பசி பாவம், அது பசி அதுக்கு தானே தெரியும், பகவான் என்ன தெரியும், அப்படியே பாத்துட்டே வருது. அதுக்கு ஒரு உணவு கீழே கிடைச்சிருச்சு, ஒரு பாம்பு ஒட்டுன்னு அப்படியே நெளிஞ்சு போகுது. இந்த பாம்பை பார்த்ததோ இல்லையோ கருடன் என்ன பண்ணிருச்சு, சாமியை கேட்காமலேயே பூமியில இறங்கிருச்சு. இறங்கிய சாமியை இறக்கி விடுச்சு, கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணுங்க சாமி, இந்த பாம்பை சாப்பிட்டுட்டு வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன், என்னால பசி தாங்க முடியலன்னு விட்டுட்டு போயிடுச்சு. சுவாமி பார்த்தாரு, கல்யாணம் பண்ணியும் பயன் இல்ல, இன்னொரு கல்யாணம் பண்ணியும் பயன் இல்ல, பையன் இருந்தும் பிரயோஜனம் இல்ல, மாமியார் வீடு இருந்தும் பயன் இல்ல, வாகனம் இருந்தும் பயன் இல்ல, என் வாழ்க்கை இப்படி கட்ட மாதிரி போச்சே அப்படின்னு சுவாமி கட்டையாக மாறி அமர்ந்த திருத்தலம் தான் இன்றைக்கும் பூரியிலே ஜெகநாதர் ஆலயமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. பூரி ஜெகநாதர் கோவில் தோன்றிய வரலாறு இதுதான். சுவாமி கவலைப்பட்டு மரக்கட்டையா போயிட்டாராம். அதனால்தான் இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஜெகநாதர் கோவில்ல கிருஷ்ணர் கட்டையா தான் இருப்பார், மரக்கட்டை. மத்த ஊர்ல எல்லாம் கிருஷ்ணர் அழகா இருப்பார். அந்த ஊர்ல கிருஷ்ணரை பார்த்தவங்களுக்கு தெரியும், கண்ணு பெருசா இருக்கும், அது அவங்களுக்கு அது அழகு. கண்ணங்கரேன்னு கருப்பா இருக்கிறது கிருஷ்ணர், நல்ல கருப்பா. புதுசு, ஒவ்வொரு ஆண்டுக்கும் புது தேர் பண்ணி ஓட்டுற ஒரு ஊர் பூரி தான். வருஷத்துக்கு இருக்கிற தேரை ஓட்டுறதுக்கே மகா கஷ்டமா இருக்குது. ஆனா வருடந்தோறும் புதுசு புதுசா தேர் பண்ணி சுவாமி அதுல வச்சு லட்சக்கணக்கான மக்கள் வந்து கலந்து கொள்ளுகிற அந்த அற்புதமான தேர் திருவிழா நடக்கிற பூரியினுடைய வரலாறு இதுதான். சுவாமிக்கு பாருங்க இவ்வளோ பிரச்சனை. சுவாமி பார்த்தார், இவ்வளோ குறை நமக்கு இருந்துகிட்டே இருக்குதே, இந்த குறையெல்லாம் எப்படி போக்குறதுன்னு யோசிச்சார். சரி, மக்களுக்கு நாம ஏதாவது நல்லது பண்ணினோம்னா அந்த நல்லதன் பயனாக நமக்கு இருக்கிற குறையெல்லாம் போகுமேன்னு ஒரு அவதாரமா சுவாமி பூமிக்கு வர, ஒவ்வொரு அவதாரமா வர. இறைவனுடைய அவதாரங்கள் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா 10 அவதாரங்கள். இப்போ 9 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. 10 எப்ப வரும்னு தெரியல, வந்துருச்சுங்கிறாங்க, வருங்கிறாங்க, இல்ல இனிமேதான் வரப்போகுது, எதை நம்புறதுன்னே தெரியல. அதுக்குள்ள ஒரு தடவை ஒரு அம்மா என்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த உலகம் 2012 அழிஞ்சிடுமாங்க அப்படின்னாரு.
ஏமான்னார். இல்ல இந்த படத்துல எல்லாம் அப்படிதான் காட்டுறாங்க, 2012 அப்புறம் உலகமே அழிஞ்சு போயிடுமா, நாம எல்லாம் என்ன பண்றது, இருக்கிறது எல்லாத்தையும் இப்ப காலி பண்ணிடலாமான்னு. ஒருவேளை அழியலன்னா என்னமா பண்ணுவீங்க? நாம அங்க திருப்பி சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு, நீங்க சொல்லுங்க அழியுமா அழியாத. நான் சொன்னேன், நான் கதை தாமா சொல்லுவேன், நான் ஜோசியம்லாம் நான் சொல்றது கிடையாது. 2012 அழியுமா அழியாத, அப்ப இதுக்கு எதனா கணக்கு இருக்குதாங்க? கணக்கு இருக்கு. இந்த உலகம் எப்ப தோன்றியதுல இன்னைக்கு வரைக்கும் கணக்கு இருக்கு. நான் சொல்றேன், உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க கணக்கு போட்டு பாருங்க. நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு, உலகம் எப்ப அழியும், கலியுகம் எப்ப முடியும். கலியுகத்தினுடைய முடிவில தான் பகவானுடைய கல்கி அவதாரம் அப்படிங்கிற ஒரு 10வது அவதாரம் நிகழ இருக்கிறது. அதனால கலியுகம் இப்ப முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப முடியாது. முடிகிற மாதிரி தெரியும், ஆனா முடியாது.